Hi friends, welcome back to Kitchu's Kitchen. Please like, share and subscribe to our channel to support special children in need. Your views are more valuable for us. And let's see how to make marriage style kesari. பிகினர்ஸ் கூட சூப்பராக கேசரி பண்ணுறதுக்கு ஒரு ரேஷியோ சொல்லித்தரேன் வாங்க. 1:2:3:4 கீ, ரவை, சர்க்கரை, தண்ணி. இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஏலக்காய் பொடி, பச்சை கற்பூரம் கொஞ்சம் வச்சுருக்கேன், பிடிச்சா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் கல்லுப்பு, சாஃப்ரான், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு. இந்த கப்பால் தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். நெய், ரவையெல்லாம் அதே சேம் ஒரே கப்பால் நீங்கள் எல்லாத்தையும் அந்த ரேஷியோவில் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது தண்ணியை ஃபஸ்ட்டு சூடாக்கிக்கலாம் ஒரு பேனில். இப்போ இதில் நான் கலர் எதுவும் சேர்க்கல, நான் சாஃப்ரான் தான் போடுறேன். நேச்சுரல் கலர் கிடைக்கும். நான் ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க. இன்னொரு பேனில் நான் முக்கால்வாசி நெய்யை ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதை இதில் உருக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நெய்யில் இந்த ரவையை போட்டு லோ ஃப்ளேமில் வறுக்கணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம வறுக்கணும். இந்த ரவை நம்ம வறுக்கும் போதே நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், உங்களுக்கு ஒரு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அதே சமயத்தில் அந்த நம்ம நெய்யெல்லாம் கூட கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் நம்மளோட தண்ணியும் சூடாகிட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ரவையை போடுவோம். அது உப்புமா மாதிரி இருக்கும். இது மாதிரி பண்ணிங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு தலான்னு இருக்கும் கேசரி. இப்போது நான் சுகர் ஆட் பண்ணுறேன். இது அன்பாலிஷ் சுகர், அதனால தான் ப்ரௌன் கலரில் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணுறதுனால ஒரு கேரமலைஸ் டெக்ஸ்சர் கிடைக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியிலே கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஸ்வீட்டுக்கு அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். இப்போது ஸ்லோவாக இந்த ரவையில் இந்த சுடு தண்ணியை ஊற்றிக்கோங்க. பார்த்து ஊற்றுங்க, கொஞ்சம் தெறிக்கும். மெதுவாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டக்குன்னு ஒரு மூடி போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஏலக்காய் பொடி நான் அதை போடுறேன். இப்போ பாருங்கள், அந்த நெய்யெல்லாம் நல்லா மேலே வெளில வருது பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேம்லே இருக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு கட்டி தட்டவே தட்டாது. நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ரவையை போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு கட்டி தட்டும். சுகர் போடும்போது அங்கங்கே லம்ஸாக ஃபார்ம் ஆகும். இது உங்களுக்கு அது மாதிரி ஆகவே ஆகாது. மிச்சம் இருக்கிற அந்த 1/4 கப்பு நெய்யும் ஊற்றிட்டு கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா கேசரி வெந்து தலான்னு இருக்குது பாருங்கள். எப்போ எடுத்தாலும் ஆறினாலும் அது நல்லா தலான்னு இருக்கும். நம்ம கல்யாணத்தில் பண்ணுற மாதிரியே இருக்கும் பாருங்கள். பாருங்கள், இப்போ தேவையான நட்ஸ் போட்டு சர்வ் பண்ணலாம். அப்புறம் என்னங்க, நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். See you soon with another interesting recipe. Eat healthy, stay healthy. Bye. ரொம்ப டேஸ்டியாகவும் யம்மியாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். Eat healthy, stay healthy. Bye.